ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் இருசா கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அன்றைக்கே டைமண்ட் மைன் போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப பல்ப் வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு டைமண்டு கூடி எடுத்துகிட்டு வரல. அது தவிர எல்லாம் எடுத்தாச்சு. லேப்பிஸ் கூட எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். லேப்பிஸு, ரெட் ஸ்டோனு எல்லாம் எடுத்தாச்சு. அதை தவிர டைமண்டு கூட கிடைக்கல. அதனால் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைமண்ட் மைனிங் போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம இங்கே ஒரு ட்ரேடிங் கால் எதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த எபிசோடுக்காக தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த யூஸ்க்காகன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸில் வேலை செய்கிறவங்க டைமண்ட் ஆர்மர் தருவான். அதுவும் ஜார்னி மேன்லேயே தந்துடுவான்னு நினைக்கிறேன். ஜார்னி மேனில் தந்துடுவான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டூல்ஸ் தேவை. அது நம்மளுக்கு கவலையே இல்லை. ஸ்மித்திங் டேபிள் நம்மள்கிட்டே இருக்குது. ஒருத்தனோட வேலையை தூக்கிட்டு அந்த ஸ்மித்திங் டேபிளை வச்சா ஸ்மித்தர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். டூல் ஸ்மித் ஆயிடுவான். அவனை வச்சு நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்கிக்கலாம். எல்லாம் கிடைக்காது, சில பல மைனிங்க்கு தேவையானது. காம்பேட்டுக்கெலாம் நம்ம ஆக்ஸே வச்சுக்குவோம், பரவாயில்ல, ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். அதுவும் இல்லாமல் நம்ம அயன் ஃபார்ம் சூப்பராக ஆகுது. அதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பான் ஆகிற அயன் கோலம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டேர்ட்குள்ளே மாட்டிக்கிறான். அதுக்கு இன்னொரு வழி இந்த வீடியோவில் நான் ஆஃப்லைனில் பண்ணிடுவேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கைஸ், எபிசோட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவில் நம்மளுக்கு மெயினாக ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் தேவைப்படுது. அது நெதர் போர்ட்டல் போகிறதுக்காகவே நம்மளுக்கு அப்சிடியன் தேவைப்படும். அதுக்கு டைமண்ட் பிக்காக்ஸ் மைன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வாடு தேவையே இல்லை, ஆக்ஸ் இருந்தால் போதும். ஆக்ஸும் ஸ்வாடை விட கொஞ்சம் அதிகமானு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் இப்போல்லாம் ஆக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடிக்கிறதுக்கு. இந்த ரூம்லாம் இத்தனை நாளாக நான் ஒன்றுத்துக்கும் யூஸ் பண்ணல. அன்றைக்கி ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். வேறு ஒன்றுத்துக்குமே யூஸே பண்ணல. அது முடியும் இங்கே என்ன சொல்கிறது, லோன்லியாக தான் அந்த இடம் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஆர்மர் நிறைய தேவைப்படுது. நிறைய இல்லை, ஒரு செட்டு டைமண்ட் ஆர்மர் தேவைப்படும். ஃப்யூச்சரில் தேவைப்படும். முன்னாடி இப்போயே எடுத்து வச்சுக்குவோம், ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். எந்த ட்ராகன் ஃபைட்டுக்கெலாம் ஃபஸ்ட்டு நம்ம தூங்கிட்டு பேசுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட் ஆகிட்டு நம்ம ட்ரேட் பண்ணி வச்ச வில்லேஜர்லாம் ஜாம்பி வில்லேஜர் ஆகிட்டு, அடுத்து போர்ஷனுக்கு நெதர் போனோம். அதுக்கு நம்மளுக்கு டைமண்ட் தேவைப்படும். அதுக்கு தேவையில்லாம் மைனிங் போனோம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் தூங்கிட்டேன். இப்போ நான் மரம் வெட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிக்கு வாங்குறதுக்காகவே நம்மளுக்கு ஃப்ளெச்சர் வைப்பான். ஃப்ளெச்சர் ஸ்டிக்கு கொடுத்தா எம்ராய்டு தருவான். எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இது பேசிக்கான விஷயந்தான் நினைக்கிறேன். பேசிக்கான விஷயமும் என்னென்னே தெரில. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கொடுத்தா எம்ராய்டு தருவான். எம்ராய்டை வச்சு யாரவன் என்ட்ருமேன் இவனை போட்டு தள்ளினா நம்மளுக்கு என்ட்ருபல் கிடைக்கும். அவன் வேறு ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படி போய் அடிக்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்துக்கலாம். பிளாக்கை கையில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு 3x3 மேலே அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் செஞ்சுக்கலாம். அப்போ தான் அவன் அடிக்க மாட்டான். சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஓடிட்டான். எங்கடா போனால் ஜூம் பண்ணி பார்க்கலாம். காணவே காணாம், ஓடிட்டான் பைத்தியக்கார பையன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ மெயினாக ஒரு ஆர்மர் கூட தேவையில்லை. எண்டர் ட்ராகன் ஃபைட்டுக்கு நான் அயன்லேயே போவேன், அயன் ஆர்மர்லேயே போவேன். டைமண்டு ஆர்மர் கூட தேவையில்லை. ஆனால் எனக்கு எண்டுக்கு போகிறதுக்கு முக்கியமாக பிளேஸ் பவுடர் தேவைப்படுது. அது நெதருக்கு போனால் தான் கிடைக்கும். நெதருக்கு போகிறதுக்கு அப்சிடியன் வேணும். அப்சிடியனுக்கு டைமண்ட் பிக்கெக்ஸ் வேணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ கண்டிப்பாக நம்ம ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். மைனிங் போகிறது செம கானு, ரொம்ப போர் கைஸ். அதனால தான் நான் இப்போ ட்ரேடிங்கே ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவன் ஏற்றிக்கிட்டே இருக்கட்டும். இவனை நான் மெயினாக பவுவும் இந்த பவு கிராஸ் பவுக்கும் தான். அடுத்து ஸ்டிக் ட்ரேடுக்கு மட்டும்தான் ஃப்ளெச்சர் வச்சுருக்கேன். வேறு எந்த காரணத்தினாலும் இல்லை. இப்போ டூல் ஸ்மித் இங்கே இருக்கான். இவன்ட்ட கொஞ்சம் ஆக்ஸ் வாங்கினா அப்கிரேட் ஆயிடுவான்.
அப்கிரேட் ஆக கொஞ்சம் அயன் கொடுத்தா எம்ராய்டு தர மாதிரி ஒரு ட்ரேட் இருக்கும். அதை அன்லாக் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு வந்து எம்ராய்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா நம்மள்ட்ட ஒரு அயன் ஃபார்மே இருக்குது. நம்ம வந்து அயன் ஃபார்ம் இருக்கிறனால அயனுக்கு வந்து பஞ்சமே இல்லை. அதை கொடுத்து இவன்ட்டு எம்ராய்டாக மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் போக போக தான் தெரியும் இவனுங்க வந்து எந்த அளவு ட்ரேடை ஏற்றுறானுங்க இறக்குறானுங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நம்ம அயன் ஃபார்மில் வந்து எவ்வளோ அயன் இருக்குது, இவ்வளோ அயன் இருக்குதா, இதெல்லாம் நம்ம ஃபார்ம்லேருந்து தான் ரெடி ஆச்சு. நான் க்ரியேட்டிவ்லாம் போக மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இந்த அயன் ஃபார்ம் வந்து நான் டுட்டோரியலாக தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அயன் ட்ரேட் அன்லாக் ஆயிடுச்சு. அயன் ட்ரேடை கொடுத்தா நம்மளுக்கு என்னடா அதுக்குள்ளாட்டியும் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேன், அதுக்குள்ளாட்டியும் பாருங்க கைஸ் வேறு ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டே இருக்கான். ஓ கைஸ் இவன் என்சாண்டட் ஐட்டம்ஸ் கூடயும் கொடுப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அயன்லேயும் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அயனில் கொடுத்தாலும் சரி வாங்கி வச்சுக்குவோம், நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அயன் வந்து மைனிங் போகும்போது காபிள் ஸ்டோன் மைன் பண்ணுறதுக்கு அயனு, டைமண்ட் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து டைமண்ட் அதை வச்சு மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று காசாக பணமாக எடுத்து வச்சுக்குவோம், நம்ம தானே ட்ரேட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் நிறைய சாப்ளிங் அங்கே தூரமாக போயிட்டு வரும்போது மரம் வெட்டும் போது எனக்கு கிடச்சிது. அதை பிளான் பண்ணி எனக்கு ஒரு 2 சாப்ளிங் முதல்ல கிடச்சிது. அதை வந்து 2 நாளாக்கி அந்த கதை தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயோட க்ரோத்தையும் அதிகமாக்கிட்டேன். மழை வேறு வந்துச்சு, மழையில் செமையான க்ரோத்து ட்ரீக்கு வந்து. இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து ஸ்டிக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் லேட் பண்ணேன். இதனால தான் பண்ணேன். டார்கெட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து எக்ஸ்ட்ரா இந்த வீடியோ ஆகிறதுக்கு நாள் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னடா இது மைன்கிராஃப்ட் வெர்ஷனை வந்து டவுன் பண்ணிட்டேன். என்கிட்ட ஷேடர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ ஷேடர்ஸாக முக்கியம், நம்ம சும்மாவே விளாண்டுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன்ட்டு என்ன பிக்காக்ஸு எஃபிஷியன்சி 2 அன்பிரேக்கிங் 2 இருக்குது. 2 வாங்கி வச்சுக்குவோம், ஏன்னா 2ஐயும் சேர்த்தா எஃபிஷியன்சி 4 கிடைக்கும். 4 வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக மைண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். 4 மொத்தமாகவே 5 லெவல் இருக்குது போல் எஃபிஷியன்சிக்கு. சரி போட்டு பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கிதுன்னு. எஃபிஷியன்சி 3 மொத்தமாகவே 3 தாண்டா இருக்கா, என்னன்னே தெரியலையே. ஓனோ கைஸ் நான் வந்து மைன்கிராஃப்ட் நாலேஜை எனக்கு ஒன்றுமே தெரில. சரி அது வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. பிக்காக்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ எதையாச்சும் மைண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எதை டெஸ்ட் பண்ணலாம், இந்த வீட்டுக்கு அடியில் கொஞ்சம் காபிள் ஸ்டோன் சும்மா தான் இருக்குது. டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா சூப்பர் ஸ்பீடு இருக்குது. மொத்தமாகவே எஃபிஷியன்சி 5 தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் வந்து க்ரியேட்டிவ் ஒரு தனியாகவே வந்து ஒரு வேர்ல்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் டைமண்ட் டூல்ஸ் எல்லாம் தர ஆரம்பிச்சிட்டான் மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைமண்ட் டூல்ஸ் வந்து அவன் தர ஆரம்பிச்சிட்டான், வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஆக்ஸு மெயினாக தேவைப்படுது. வீடியோ எண்டிங்கில் கூட அவன் வந்து பிக்காக்ஸு தருவான்னு நினைக்கிறேன். இப்போயே ஆக்ஸு சவல்லாம் தர ஆரம்பிச்சிட்டான். ஸ்வாடு தரமாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மைன்கிராஃப்டில் டே 5 எத்தனையோ தெரில. இப்போ என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ தூக்கி பார்க்கலாம். இப்போ பிக்காக்ஸும் வந்துருச்சு, டைமண்ட் பிக்காக்ஸ். அதுவும் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிது. டைமண்டை தவிர அவ்வளோதான், டைமண்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வில்லேஜர்கிட்ட டூல்ஸாகவும் ஆர்மராகவும் தான் தருவான்னு சொல்லி கூகுளில் போட்டுருந்துச்சு. இப்போ வந்து இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் அவன் பேர் என்னது ஆர்மரேரு, அவன்கிட்டையும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். அவனும் டைமண்ட் ஆர்மர் தருவான். இப்போ வந்து டூல்ஸ் மிச்சனால டூல்ஸ் தருவான். டூல்ஸ்னால் வந்து ஸ்வாடு தவிர எல்லாமே தராங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது, இவனை பார்த்தாலே அடிச்சு கொண்டுறாமான்னு தோணுது. சரி பரவாயில்ல, இவன் வந்து டைமண்ட் டூல்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு வச்சிட்டேன். சரி இப்போ வந்து டைமண்ட் பிக்காக்ஸில் வந்து எஃபிஷியன்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்காது. இவன் ரெட் ஸ்டோன்லாம் தருவான். எனக்கு வந்து சுகர் கேன் வந்து நிறைய தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா
என்சான்மெண்ட் டேபிள் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து சுகர் கேன் ஃபார்ம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து மேனுவலான ஒரு ஃபார்ம் தான் வச்சுருக்கேன், எல்லோரும் செய்கிற மாதிரி. இப்போ வந்து மெண்டிங், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சில் டச் வச்சுருக்கான் லைப்ரரியன். வந்து அவன் ட்ரேடை மாற்றவே மாட்டான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு டைம் அவனுக்கிட்ட ட்ரேட் பண்ணியாச்சு. அதனால் வந்து ட்ரேடை மாற்றவே மாட்டான். இது முடியும் நம்ம அன்லிமிட்டடாக மெண்டிங்கும் இதுவும் எடுத்துக்கலாம். இதுன்னு என்னது, மற்ற சில் டச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இவன் டைமண்டு கொடுத்தா எம்ராய்டு கொடுக்குறான் கைஸ். நான் வந்து இவன்கிட்ட வந்து டைமண்டுக்காக தான் ட்ரேடே பண்ணேன். ஆனால் நம்மக்கிட்ட வந்து டைமண்டை கறக்க பார்க்கணும். சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து இப்போ ஆர்மரும் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இவனை வந்து எக்ஸ்பர்ட் ஆக்கி வச்சுருக்கேன். எக்ஸ்பர்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் வந்து ஒரு செகண்ட் ட்ரேடு வந்து அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு லெகின்ஸும் பூட்ஸும் தரான். நான் என்ன நினச்சேன்னா செஸ்ட் பிளேட்டும் ஹெல்மெட்டும் தருவோன்னு நினச்சா, இவன் அப்படியே வந்து என்ன சொல்கிறது வேறு மாதிரி தரான். இப்போ வந்து இவனுங்க வந்து ட்ரேடெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, வாங்கிடுவோம். இப்போ 23ஆவதா, இது வாங்கிக்கலாம். 23 எத்தனை 21. ஃபஸ்ட்டு பூட்ஸ் வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட் ஒன்று வந்துருச்சு, அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேண்ட்டு தான் தேவைப்படுது. பேண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆக்க போகிறேன்னு தெரில. இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து 100 சார்ஜில் எடுத்துகிட்டு வந்தேன், பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அது கட் பண்ணி அதனால தான் கட் பண்ணி போட்டேன். இல்லைனாட்டி அப்படி எப்பயும் போல் போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போடுவேன். சார்ஜர் வந்து ரொம்ப லேட்டாக தான் தீர்ந்துச்சு. ஆனால் நான் வந்து இவனுங்களை 2 பேரையும் வில்லேஜர் 2 பேர்த்தையும் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் நான் வந்து எப்போ ஒரு சாயங்காலம் தான் விளாண்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாயங்காலம் எப்போன்னு எனக்கு தெரில, நான் மறந்து போயிடுறேன் கைஸ், ஏன்னே தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவனுங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டானுங்க. டூல் ஸ்மித் மாஸ்டர் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஆகிருப்பான், நான் பார்க்கல. இப்போ எடிட்டிங்கில் தான் பார்க்குறேன். அயன் ஃபார்மோட ஒரு நிலைமையை பார்த்தாலே தெரியும் எத்தனை அயனை வாங்கி அவன்கிட்ட விற்றுருக்கேன்டே. இவன் வந்து இப்போ வீடியோ போக தான் பார்க்கணும். இவன் 3 வச்சுருக்கானா, நான் அவனை அடிக்கவும் இல்லை, வில்லேஜர் கொல்லவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டிங்கில் 5 ஆக்கியிருப்பான். அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். சரி, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு லெகின்ஸ் வாங்குகிற அளவு எம்ராய்டு இருந்துச்சு. ஓகே மக்களே, நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் லெகின்ஸ் வாங்கியிருக்கோம். லெகின்ஸ் வாங்குறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மணிக்கணக்காக விளாண்டுருந்தேன். எல்லாம் யாருக்காக, நம்ம எண்டர் ட்ராகன் ஃபைட்டுக்காக. நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். எண்டர் ட்ராகனை முடிக்கும் போதே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சல்கர் இல்லை என்சிட்டிக்கும் போயிட்டு வரலான் இருக்கேன். நீங்கள் சொல்கிறபடி தான் நான் போகலான் இருக்கேன். கமெண்டில் மறக்காமல் சொல்லி விட்ருங்க. என் எக்ஸ்பி லெவலையே பார்த்துக்கோங்க. 6ல் இருந்துச்சு 28க்கு கொண்டு போயிட்டேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மக்களே. ஒரு என்சாண்டிங் டேபிளே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 டைம் என்சாண்ட் போடுற அளவுக்கு நான் ட்ரேட் பண்ணேன். ஆன்வில்லையும் நான் இது பிக்காக்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பி போச்சு. கடைசியில் இப்போ 28 இருக்குது. சரி, இப்போ வந்து மாஸ்டர் ஆகிட்டான். இப்போதைக்கு இவன் அவ்வளோதாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக தந்துட்டான்னு வீடியோவில் நினைப்பீங்க. ஆனால் இது வீடியோ போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மெண்டிங்கும் ஷெல் டச்சும் கிடைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சிட்டேன். ட்ரேடிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ அப்போ போடுறதுக்கு எத்தனை நாளாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதை வந்து நான் எடிட்டிங்லாம் பண்ணி உங்களுக்கு 18 நிமிஷம் காமிக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 28 எம்ராய்டு இருக்குது. அதுக்கு செஸ்ட் பிளேட் ஒன்று வாங்கிடலாம். ஏன்னா செஸ்ட் பிளேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. காஸ்ட்லியானது ஃபஸ்ட்டு வாங்கினா கடைசியில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கிறது வாங்கிக்கலாம். ஹெல்மெட்டே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப விலை இருக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18ன்னு நினைக்கிறேன். 18 எம்ராய்டு கொடுத்தா தான் ஹெல்மெட்டு தருவானாமா. சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. டைமண்ட் ஆர்மரை போட்டு ஷேடர்ஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை. அதை வந்து
இந்த மைன்கிராஃப்ட்டுக்காரன் வந்து அந்த ஆசையை போக்கி விட்டான் பைத்தியக்காரன். இப்போ எவ்வளோ மரம் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து எவ்வளோ ஏஎஃப்கேல எவ்வளோ நேரம் ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சார்ஜரை இப்போது 9% வந்துருச்சு. அந்தளவு ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்போ எந்தளவு டைமண்ட் ஆர்மர் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம ரொம்ப பேசாமல் இப்போ மரம் வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். மரம் வெட்டினா தான் ஸ்டிக்கை வச்சு எம்ராய்டு எடுக்க முடியும். எம்ராய்டை வச்சு ஹெல்மெட் வாங்கிக்கலாம். ஹெல்மெட் வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மர் வாங்கினதாக அர்த்தம். ஏதோ ஒன்று நம்ம வந்து இப்போ டூல்ஸு கூட எனக்கு பிக்காக்ஸு ஆக்ஸு கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மரம் தான் ரொம்ப லேட்டாகுது வளர்றதுக்கு. போன வீடியோவில் தான் ஜாவா எடிஷனை பார்த்து புகழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ என்னமோ 2 நாள் ஆகுது மைன்கிராஃப்டில் வளர்றதுக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கேன். மைன்கிராஃப்ட் வந்து 1.20 டவுன் கிரேட் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக தான் மரம் வளரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். நான் நூபு, எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் மைன்கிராஃப்ட் நூபு, ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. எனக்கு ஓரளவு தெரியும். என்டர் ட்ராகனை பற்றியும் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளாங்க் தேவைப்படுது. பிளாங்கை வச்சு மறுபடியும் ஸ்டிக் ஆக்கிட்டு அப்படின்னா இந்த ப்ராசஸை எவ்வளோ டைம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கோங்க. எனக்கே வந்து போர் அடிச்சிருச்சு. இவனுங்களாவது தரதாவது அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிடலான்ட்டு இருந்தேன். பார்த்தா கடைசியில் ஹெல்மெட்டுக்கு வந்துட்டு நிப்பாட்டினா என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் ட்ரேடிங்கை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். இவன் வந்து ஆஃபர் வந்து ஒரு ஸ்டிக் மட்டும் குறைக்கிறான். போடா பைத்தியக்காரா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லெவல் 29க்கு வந்துருச்சு. அப்படின்னா எந்தளவு ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே 5 அயனு கொடுத்துட்டான். இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. நம்மள்கிட்ட நிறைய அயன் இருக்குது, அயனை கறந்து விட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டான் போல இருக்கு பைத்தியக்கார பையன். ஆனால் அவன் நினைக்கிறத விட நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம பூட்ஸ் வாங்கலான்னு நினைக்கிறேன். வாங்கிடலாமா? வாங்கிடலான்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் பூட்ஸில் ஹெல்மெட் வாங்கிடலான்னு நினைக்கிறேன். இப்போ பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. எல்லாத்துலேயும் வேறு மாதிரி தான் என்சான்மெண்ட்டில் இருக்குது. பரவாயில்ல, அவனுக்கு என்சான்மெண்ட் போடுறதே பெருசு. ஓகே மக்களே, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த டைமண்ட் ஆர்மரை எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நண்பர்களே. அதுக்காகவாச்சும் ஒரு லைக் போட்டுக்கோங்க மக்களே, ப்ளீஸ் மக்களே, ரொம்ப கெஞ்சுறேன். சரி, போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம டைமண்ட் ஆர்மரை எடுக்கிறக்குள்ளாட்டியும் நான் ஒரு வழியாக ஆகிட்டேன். அந்தளவு பண்ணி விட்டானுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மக்களே. வாயெல்லாம் பேசி ரொம்ப இதாக இருக்குது. எடிட்டிங்கில் கூடயும் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரம். அதுக்காவது ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரும். சேலஞ்சை ரீச் பண்ணிங்களான்னு தெரியல, 1 மாதம் ஆகலை. சரி, ரீச் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் மக்களே, பாய்.